தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்க தான். யாருமே தடுப்பூசி போடாதவங்களே கிடையாது. தடுப்பூசியில் என்ன இருக்குங்க? அம்மை தடுப்பூசி. அதில் என்ன இருக்குங்க? அம்மை நோய் கிருமி எதிர்த்து போராடுற ஒரு மருந்து. காலரா தடுப்பூசியில் காலரா நோய் கிருமி சாகறதுக்கு ஒரு மருந்து. மலேரியா தடுப்பூசியில் மலேரியா நோய் கிருமி சாகறதுக்கு ஒரு மருந்து. இங்கே வந்து யாராவது அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சா கை தூக்குங்க. அம்மை தடுப்பூசி போடுறீங்க, அந்த அம்மை தடுப்பூசியில் போடுற அந்த இன்ஜெக்ஷனில் அம்மை நோய் கிருமி சாகறதுக்கு ஒரு மருந்து ஒரு மாத்திரை இருக்காது அப்படின்னு யாராவது தைரியமாக சொல்ல முடியுங்களா? என்னால் சொல்ல முடியும். நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமி சாகறதுக்கு ஒரு மருந்து ஒரு மாத்திரை இருந்திருக்காது. எந்த தடுப்பூசிலையும் எந்த கிருமியும் சாகறதுக்கு ஒரு மருந்து ஒரு மாத்திரை கிடையாது. அப்போ என்ன இருக்கும் அதில்னு கேட்டிங்கன்னா, அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். லட்சக்கணக்கான அம்மை நோய் கிருமி எடுத்து இன்ஜெக்ஷன் வழியாக குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. அப்போ மலேரியா தடுப்பூசின்னு என்னங்க? மலேரியா நோய் கிருமியை லட்சக்கணக்கில் எடுத்து இன்ஜெக்ஷன் வழியாக குழந்தைக்கு அனுப்புறதுக்கு பேர் மலேரியா தடுப்பூசி. பாருங்கள், டிவியில் பேப்பர்ல எல்லாம் நம்ம தடுப்பூசி போடலிங்களான்னு சொல்லி இவ்வளோ தூரம் கேட்டிருப்போம். ஓடி ஓடி போய் தடுப்பூசி போட்டிருப்போம். தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி இருக்குன்னு விஷயமே நமக்கு தெரியல. இது கூட தெரியாத எந்த ஒரு நோயாளியாலையும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. என்ன பேசிக் யோசிச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோ வயசாச்சு, எத்தனை குழந்தைகளுக்கு கொண்டு போய் தடுப்பூசி போட்டுக்கிறோம். ஆனால் ஒரு தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, அதில் நோய் கிருமி தான் இருக்குன்னு கூட தெரியல. இப்போ என்ன, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் குடும்ப டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காதாமா, நோய் கிருமி தான் இருக்குமாமான்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்போது அவர் ஆமான்னு சொல்லுவார். எல்லா மருத்துவத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். ஒரு நர்ஸுக்கு தெரியும். சயின்ஸே அதுதான். தடுப்பூசின்னு என்னென்னா, எந்த நோய் கிருமியை தூக்கி உடம்புக்குள்ள அனுப்புகிறோமோ அதுக்கு பேர் தடுப்பூசி. ஆச்சரியமாக இருக்கும். இது கூட தெரியாமல் நம்ம இத்தனை வருஷமாக குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருந்தோம், இது கூட நமக்கு தெரியல. அப்போ என்ன சயின்ஸ்? அப்போது நோய் கிருமி எடுத்து உடம்புக்குள்ளே போட்டால் நம்ம உடம்பு எப்படி தடுப்பூசி மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எப்போ மனித உடம்புக்குள்ள ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சோ இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா, இந்த உடம்புக்குள்ள சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. தைம சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஜ்ஜைகள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களும் நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி போயிடுச்சோ இந்த கிருமி நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுமா இல்லை கெட்டது பண்ணுமான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு நல்லது பண்ணும் அப்படின்னா விட்டுருவாங்க. கெட்டது பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு அதுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த நோய் கிருமிக்கு எதிராக மருந்துக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிப்பாங்க. அது என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட குழம்பு வைங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே போய் குழம்பு வைக்க மாட்டீங்க. டக்குன்னு உங்கள் மூளைக்குள்ள ஒரு ஐடியா வரும், குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பொருள் வேணும், அதெல்லாம் இருக்கா இல்லையா, கரண்ட் இருக்கா, மிக்சி ஓடுமா, அப்படி யோசிப்பீங்க இல்லைங்களா? அப்போது ஒரு சாதாரண குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பொருள் வேணும், அதை எப்படி கலக்கணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எங்கே எப்படி ஊற்றணும், எப்படி குழம்பு தயாரிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்களால தானே குழம்பு செய்ய முடியும். உங்கள் வீட்டுக்காரர் குழம்பு வைக்க தெரியாது, அவர்கிட்ட சொல்லி பாருங்கள், அவருக்கு தெரியாது, அப்போ வைக்க முடியாது. அப்போது நம்ம உடம்பு என்ன பண்ணும், இந்த நோய் கிருமி நம்ம உடம்புல நோய் உண்டு பண்ணிடும், இந்த நோயினால நம்ம உடம்பு பாதிக்கும்னு எப்போ முடிவு பண்ணுதோ இந்த நோய் கிருமிக்கு எதிரான மருந்தை தயாரிக்காது. அதுக்கான ஃபார்முலா எழுதும். என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்தனா அந்த நோய்க்கிரி சாகரிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி முதல்ல ஃபார்முலா எழுதிட்டு அடுத்த வேலை தான் அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான பொருள். சாம்பாருக்கு தேவையான பொருள் என்ன பண்ணுவோம், மளிகை அந்த நம்ம சமையல் ரூமில் போய் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிற அம்மா ரத்தம்ங்கிற சமையல் ரூமில் போய் எனக்கு கால்சியம் இவ்வளோ வேணும், அயன் வேணும், சோடியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பொருள் அந்த ஃபார்முலாவில் இருக்கிற பொருளை எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதையெல்லாம் நம்ம சமையல் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த மருந்தை கொண்டு போய் அந்த அம்மை நோய் கிருமியில் ஊற்றி சாகடிச்சிடும். இப்போ அந்த அம்மை நோய் கிருமி செத்தோன்னு எழுதி வச்சுக்கோம். நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், ரொம்ப மோசமானது, திடீர்னு வந்துருச்சு, நான் அதுக்கு உடனே மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதினேன், அதில் ஃபார்முலா எழுதி வச்சுக்கிட்டு இதை ஊற்றணும்னு செத்து போச்சு, சக்ஸஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கும். இப்படி எப்போ ஒரு உடம்பு ஒரு நோய் கிருமிக்கு எதிராக தானே மருந்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருச்சோ மறுபடியும் அந்த நோய் வந்தால் சும்மா இருக்காது. வந்த அடுத்த நிமிஷம் இது நம்ம ஏற்கனவே பார்த்த கிருமி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மருந்து ஊற்றிடும். 24 hours 24 மணி நேரமும் எப்போ முதல்ல நம்ம உடம்பு ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்குதோ அந்த மருந்தை 24 மணி நேரமும் நம்ம ரத்தத்தை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் சயின்ஸ். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த தடுப்பூசியிலையும் எந்த நோய் கிருமியும் சாகருக்கு எந்த மருந்து மாத்திரை இருக்காது.
அந்த உடம்பு, குழந்தையோட உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலாவை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் தடுப்பூசி போடப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமியை என்ன தைரியத்தில் பிறந்த குழந்தைக்கு அனுப்புகிறாங்க? டாக்டருக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிடையவே கிடையாது. அந்த மருந்துக்கு அறிவு இருக்குங்களா? ஏன்னா அது மருந்தே கிடையாது, நோய் கிருமி. குழந்தைக்கு அறிவு இருக்குமா? அந்த குழந்தை தான் வந்து குழந்தைன்னே தெரியாது, ஆனா பெண்ணே தெரியாது. அம்மாவுக்கு அறிவு இருக்குங்களா? அப்பாவுக்கு அறிவு இருக்குமா? ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தையோட உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். அந்த அறிவை வச்சு இந்த நோய் கிருமிக்கு எதிராக போராடி ஜெயிச்சிருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் உலகத்தில் தடுப்பூசி போடப்படுது. அப்போ உலகத்தில் போடுற தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இல்லாமல் வெறும் நோய் கிருமி தான் இருக்குங்கிறது உண்மையாக இருந்து, நம்ம உடம்பு வெளியிருந்து எங்கேயும் மருந்து மாத்திரை எடுக்காம நம்ம உடம்பே ரத்தத்தில் இருக்கிற பொருள் எடுத்து மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சு குணப்படுத்துறது உண்மையாக இருந்தா, நீங்கள் கிளாஸ் முடிச்சுன்னா கூட நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேட்டுக்குங்க. இது சயின்ஸ், இது உண்மை. இது உண்மைன்னா இன்னொரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யாருக்கும் நோய் கிருமியால் எந்த நோயும் வராது. எந்த நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் ரத்தத்தில் இருக்கிற பொருள் எடுத்து மருந்து கண்டுபிடிச்சு சாகடிச்சிடும். இதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான். பிறந்த குழந்தைக்கே அதுதான் அப்படின்னா, பெரியவங்களுக்கு, வெளிநாடு, உள்நாடு, எல்லாத்துக்கும் அதே தான். எந்த நோய் கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வரவே வராது. இது உண்மை. உங்களுக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வரும், எந்த நோய் கிருமியாலையும் மனிதனுக்கு நோய் வராதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஏன் சிக்கன் குனியா வந்துச்சு கேட்பீங்க, எனக்கே பன்றி காய்ச்சல் வந்துச்சு. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் பன்றி காய்ச்சல் வரக்கூடாது, சிக்கன் குனியா வரக்கூடாது இல்லைங்களா? சந்தேகம் வரும். அப்போ இது நான் சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. சிக்கன் குனியா ஏன் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்குங்க, சிக்கன் குனியா நோய் கிருமினால உங்களுக்கு சிக்கன் குனியா வரல, உங்கள் உடம்புல என்னமோ பிரச்சனை. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இப்போது தடுப்பூசியை பிறந்த குழந்தைக்கு போடுறாங்க. ஒரு 5 வயசில் போடுறாங்க, 10 வயசில் போடுறாங்க, 50 வயசு 60 வயசில் தடுப்பூசி போட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போது உங்கள் குழந்தைக்கு போடுற அந்த அம்மை தடுப்பூசியை குழந்தைக்கு போடாமல் 40 வயசில் போடுங்க, அம்மை நோய் வந்துடும். பிறந்த குழந்தைக்கு போட்டால் வராது. அப்போது ஏன் வந்து பிறந்த குழந்தைக்கு அவசர அவசரமாக தடுப்பூசி போடுறாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு உடம்புல என்னமோ இருக்குது, நம்மக்கிட்ட என்னமோ இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த நம்மக்கிட்ட என்னமோ இல்லை இருக்குங்களா, அந்த என்ன இல்லைன்னு தெரிஞ்சதை வச்சுட்டோம்னா இனிமேல் நமக்கு நோய் கிருமியால் நோய் வராது. அப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய தெரியும், எனக்கு அறிவு இருக்குது. எனக்கு அறிவு இருக்குங்க சாப்பிடுங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஒரு பொருளை கொடுத்தா தானே சாப்பிடுவீங்க. சரி, என்ன பண்ணுறீங்க, கெட்டுப்போன கோதுமை மாவும் கெட்டுப்போன உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்க. அதை வச்சு என்னோட அறிவை வச்சு பொருளை வச்சு சமையல் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ சாப்பிட முடியுங்களா? துப்பிடுவீங்க. பாருங்கள், ஒரு சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு அறிவு வேணும், பொருள் வேணும், அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். இந்த 3ம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த பொருளை சாப்பிட முடியும். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு என்ன தைரியத்தில் தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமி தூக்கி உள்ளே போடுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு 4 விஷயம் உடம்புல இருக்கும். என்ன 4 விஷயம்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கும். அந்த குழந்தையோட உடம்புல எவ்வளோ லிட்டர் ரத்தம் வேணுமோ அவ்வளோ லிட்டர் ரத்தம் இருக்கும். ரத்தத்தில் WBC, RBC, ஆக்சிஜன், குளுக்கோஸு, கால்சியம், அயன், சோடியம், நிறைய பொருளை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா? இந்த எல்லா பொருளும் இருக்கும். ஒரு பொருள் மிஸ் ஆகாது. அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்கும். இந்த 4 விஷயமும் பிறந்த குழந்தைக்கு ஒழுங்காக இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் உலகத்தில் தடுப்பூசி போடப்படுது. இப்போது ஒருத்தர் சிக்கன் குனியா வந்துருச்சு, உங்களுக்கு சிக்கன் குனியா நோய் கிருமி உள்ளே போன உடனே நோய் வரல, இப்போ உள்ளே போயிருக்கோம். உங்கள் உடம்பு அறிவு வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஓ சிக்கன் குனியாவா, இது உடம்புக்கு நோய் உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா கண்டுபிடிச்சி ரத்தத்தில் போய் ஒரு பொருளை எடுக்கணும் இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவில் கால்சியம், அயன், சோடியம்னு ஒரு 10 பொருள் இருக்குது. இது போய் ரத்தத்தில் போய் எடுக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கால்சியம் கெட்டு போய் கிடக்குன்னு வச்சுங்களேன். கெட்டு போன கோதுமை மாவில் சமையல் பண்ண சப்பாத்தி எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள், கால்சியம்ங்கிற பொருள் கெட்டு போய் கிடக்கு, தரம் குறைஞ்சி குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா, இந்த கெட்டு போன கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் சிக்கன் குனியாக்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சி ஊற்றிருச்சு. இந்த மருந்து வேலை செய்யலை, அதனால் சிக்கன் குனியா நோய் கிருமி உங்களுக்கு நோயை உண்டு பண்ணிருச்சு. இப்போது சிக்கன் குனியா வந்ததுக்கான காரணம் நோய் கிருமியா உங்கள் ரத்தத்தில் கெட்டு போன கால்சியமா? நான் உதாரணத்துக்கு கால்சியம் சொல்கிறேங்க, நான் கால்சியத்தை பற்றி பேசலை. அந்த மருந்துக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போனால் நோய் வரும், இது காரணம். இப்போ மட்டன் குனியா வந்துருச்சு. ஏங்க மட்டன் குனியா நோய் இல்லைன்னு சொல்லுவீங்க.
கூடி சீக்கிரம் வரப்போகுது. சிக்கன் குனியா வந்துன்னு சொன்னால் எல்லாம் ஓடி போய் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது மட்டன் குனியா சொன்னால் நம்பித்தாகணும், எல்லாம் போத்தான் போகிறோம். கூடி சீக்கிரம் வரப்போகுது. அடுத்த நோய் மட்டன் குனியா தான். மட்டன் குனியா நோய் வரும். அப்போ உங்கள் உடம்பு என்ன பண்ணும், ஒரு ஃபார்முலா எழுதும், ரத்தத்தில் போய் பார்க்கும், அதுக்கு ஜிங்க் தேவைப்படுது. அந்த ஃபார்முலா ஜிங்க் இருக்குது. உங்கள் ரத்தத்தில் ஜிங்கே இல்லை, முதலையாவது கெட்டு போய் கிடந்துச்சு. இப்போ ஜிங்கே இல்லை. அப்போ என்னங்க, இல்லாத பொருளை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி ஊற்றும், மட்டன் குனியா சாகாது. இப்போ பிரச்சனை மட்டன் குனியாவா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறதா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நோய் கிருமினால நோய் வரும். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நோய் கிருமியால் நோய் வரும். உங்கள் ரத்தமே ஊறுறது கம்மியாக இருந்து, எவ்வளோ லிட்டர் வேணுமோ கம்மியாக இருந்ததுன்னா ரத்தத்தில் உங்கள் நோய் கிருமியால் நோய் வரும். இல்லை அறிவு கெட்டு போச்சுன்னா நோய் வருங்க. இவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நோய் கிருமியினால உலகத்தில் யாருக்கும் நோய் வராது. யாருடைய உடம்புல இந்த 4ல் 1 2 3 4 இந்த 4ல் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ தான் நோய் கிருமியால் நோய் வரும். அப்போ நம்ம 4 பற்றி பேசணுமா, நோய் கிருமி பற்றி பேசணுமா? அப்போ நாம இந்த 4ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் நோய் கிருமி பார்த்து பயப்பட வேண்டாம். 1892 பல்கேரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் பல லட்சம் பேர் சாகக்கூடிய காலரா நோய் கிருமியை தனி ஒரு ஆளாக சாப்பிட்டு எல்லாத்துக்கு முன்னாலையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம. எல்லாரும் பயப்படுறாங்க, 1 லட்சம் பேர் சாப்பிடக்கூடிய மலேரியா நோய் கிருமி, காலரா நோய் கிருமி சாப்பிட்றீங்களா, செத்து போயிருவீங்கன்னு இருக்காங்க. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், சாப்பிட்டு ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. ரெக்கார்டு இருக்கு. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சரிங்க, 100 வருஷத்துக்குள்ள நடந்தது, அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், எனக்கு நோய் கிருமி கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா எனக்கு நோய் வராது. அப்படி வந்தாலும் நான் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நான் குணப்படுத்தி காட்டுவேன் எல்லாத்துக்கு முன்னாலையும். நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. எப்படின்னா நான் இந்த 4ஐயும் ஒழுங்காக நான் வச்சிருக்கிறேன். என் உடம்புல இந்த 4ம் ஒழுங்காக இருக்குது. அதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறேங்கிற டெக்னிக் எனக்கு தெரியும். உடனே நான் பெரிய ஞானி அதை காமிக்கிறக்காக இங்கே வரலைங்க. இந்த 4ஐயும் நீங்கள்லாம் எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த டெக்னிக்கை இந்த கடைசியாக நம்ம 6 மணி நேரம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்குங்க. கடைசி 2 மணி நேரத்தில் இந்த டெக்னிக்கெல்லாம் வரும். அந்த டெக்னிக்கை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா 48 மணி நேரத்தில் 4 ஒழுங்காயிரும். அது 4ம் எப்போ ஒழுங்காயிருச்சோ இனிமேல் உங்களுக்கு எந்த நோய் கிருமியாலையும் நோய் வராது. அப்படி வந்தாலும் மருந்து மாத்திரையே சாப்பிடாம ஆட்டோமேட்டிக்காக உடம்பே மருந்து கண்டுபிடிச்சி சாகடிச்சிடும். அப்போ நமக்கு நோய் கிருமி பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் பொதுவாக உலக சயின்ஸு, உலக மருத்துவமும், பேப்பர், டிவியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, டெய்லி ஒரு நோய் கிருமி பார்த்து பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, நோய் கிருமி பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உலகத்தில் நோய் கிருமியால் எந்த நோயும் வரதே கிடையாது. யாருடைய உடம்புல இந்த 4ல் 1 2 3 4 கெட்டு போகுதோ அப்போ மட்டும்தான் நோய் வரும். இதை புரியிருக்காத அவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கிறோம். இனிமேல் நோய் கிருமி மூலமாக வர எல்லா நோய்களுக்கும் இது 4 தான் காரணம். இது 4ஐயும் எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இனி நோய் கிருமி பார்த்து நம்ம பயப்பட வேண்டாங்க. உடனே தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. தடுப்பூசி போடுறதுனால நமக்கு அம்மை நோய் வரதில்லை, காலரா வரதில்லை. ஆனால் கேன்சர், எய்ட்ஸ் வந்துட்டுருக்கு. தடுப்பூசி போடலன்னா அம்மை நோய் வரும், 10 நாள் படுத்திங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் கேன்சர், எய்ட்ஸில் வராது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட தாய்ப்பால் தான் தடுப்பூசி. இந்த அம்மா அவங்க வாழ்நாளில் எவ்வளவு கிருமியை பார்த்து அதுக்கு எதிராக போராடி ஜெயிச்சு அதுக்கான ஃபார்முலா வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவை தாய்ப்பால் மூலமாக கொடுக்கறது தான் தடுப்பூசியாக வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த உலக மருத்துவம் என்ன பண்ணுது, இந்த குழந்தைக்கு வெறும் தாய்ப்பாலை கொடுத்துட்டு எல்லா நோய்க்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மருந்து மாத்திரைலாம் வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி அவசரமாக பிறந்த குழந்தைக்கு பெரிய லெவலில் தடுப்பூசிகளை போட்டு நம்ம உடம்ப இந்த நோய் கிருமிக்கு எதிராக போராடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஓடிட்டு இருக்கும் பொழுது பால் மூலமாக கிடக்கிற தடுப்பூசியை வேலை செய்யாமல் பண்ணுறது தான் தடுப்பூசியோட முறை. அதனால் நான் சொன்ன உடனே தடுப்பூசி நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. தடுப்பூசினால தான் எல்லா நோயும் வருது. தடுப்பூசி மட்டும் போடலன்னா அம்மை நோய் மட்டும்தான் வரும். தடுப்பூசி போட்டிங்கன்னா அம்மை நோய் வராது. ஆனால் கேன்சர், எய்ட்ஸ் கண்டிப்பாக வரும்.